நேர்களே, ஒரு நீண்ட நெடிய பயணத்தை முடித்துக்கொண்டு பூமியை வந்தடைந்திருக்கக்கூடிய 4 விண்வெளி வீரர்களையும் நிலப்பரப்புக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் அந்த விண்கலத்தை விட்டு அவங்க வெளியில் வரல. நிலப்பரப்புக்கு கொண்டு போனதுக்கு பிறகுதான் அவர்கள் வெளியே வருவார்கள், வெளியே கொண்டு வரப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அவங்க சந்திக்க இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, இந்த மாதிரியான கருத்துக்கள், தகவல்கள் அதிகமாக பகிரப்படுறதை நம்ம பார்க்குறோம். டாக்டர் ஜிம்மி பிரபாகரன் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அரங்கில் இருக்கக்கூடிய விருந்தினர் கவியரசு அவர்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். கவியரசு, இப்போ இதை பார்த்தோம்னா இது முதல் விண்வெளி பயணம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆஸ்ட்ரோநாட்ஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த முறை இது கொஞ்சம் அதிகமாகவே டிஸ்கஸ் பண்ணப்படுது. காரணம் இந்த தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனாலும் இத்தனை சிக்கல்கள் மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இவங்களுக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்குது, இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. சிலர் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறாங்களோ இதை பற்றிலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு எக்ஸாஜரேட்டட்? இல்லை, இது ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. நடக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் தான். இப்போ இந்த விஷயம் மட்டும் ஏன் இவ்வளோ தூரம் உன்னிப்பாக கவனிக்கப்படுதுங்கிறத பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப காலம் ஸ்பேஸில் தங்கியிருந்தாங்க. அதனால தான் இது ரொம்ப அதிகமாக திரும்பி திரும்பி பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதில் சொன்ன மாதிரி இப்போ ஜிம்மி பிரபாகரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட போனோடைய டென்சிட்டி ரொம்ப கம்மியாகும். ஒரு மந்த்துக்கு 1.2% கம்மியாகுதுங்கிறாங்க. தொடர்ந்து இவங்க 9 மாதங்களாக மேலே இருக்காங்க. அப்போ அவங்களுடைய போனோடைய அடர்த்தி எவ்வளோ தூரம் கம்மியாகுங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இதய வாழ்வுகள், காஸ்மிக் ரேடியேஷனை பற்றி ரொம்ப பேசினாங்க. உண்மையிலே அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சார் அதை டைரெக்டாக சொல்லலை. காஸ்மிக் ரேடியேஷன் இது ஒரு மியூட்டேஷன் கிரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, ரொம்ப காலங்கள் விண்வெளியில் தங்கி இருக்கிறவங்களுக்கு கேன்சர் பாதிப்புகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டினியூஸாக அவங்க அந்த காஸ்மிக் ரேடியேஷன் எக்ஸ்போஷரில் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு அணுமின் நிலையத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கூட ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து அதில் வேலை பார்க்கக்கூடாது. அவங்களுக்கான ஓய்வு கொடுத்துருவாங்க. திருப்பி அதுக்கப்புறம் தான் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட இவங்க மேலே இருக்கிறது கிட்டத்தட்ட ரேடியேஷனில் எக்ஸ்போஷர் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் திருப்பி பேசுகிறாங்க. இது ஒரு விதமான பிரச்சனை. அடுத்து அதிகமாக பேசப்படுற பிரச்சனை உளவியல் ரீதியான பிரச்சனை. ஸோ இது உளவியல் ரீதியாக இப்போ ஒரு பொருளை கூட அவங்களால நார்மலாக வைக்க முடியாது. அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஸ்டில் பிரெயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, நீ இன்னும் விண்வெளியிலே இருக்கிற அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஒரு பொருளை வச்சா கூட ஸ்பேஸில் வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும். அதே எண்ணத்தில் கொண்டு அவங்க அப்படியே வைப்பாங்க, அது டபால்னு கீழே விழுவோம். ஸோ அதை குனிஞ்சு எடுக்கிறதுக்கு கூட அவங்க உடல் வலிமை அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ முதல்ல அவங்க மன ரீதியாக பூமியோட இதுக்கு பழக ஆரம்பிக்கணும். அதற்கப்புறம் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ஒரே நாளெல்லாம் உடம்பை மாற்றிட முடியாது.